செய்த எல்லா நன்மைகளுக்காக, இந்த வருடம் முழுவதும் அவர் பாராட்டின கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி வீடுகளில் இருந்து எங்களோடு சேர்ந்து பாடுங்களா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர் சொல்வீங்களா? வாய்களை திறந்து கரங்களை தட்டி உற்சாகமாக என் இயேசு பெரியவர், பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவீங்களா? நன்றி நிறைந்த இதயத்தோடு இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினார், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகளை செலுத்துவோமா? வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் பூவிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம்
அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். அவர் நல்லவர். சொல்லுவோமா? என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்ம எவ்வளவு நல்லவர்களா இருந்தோம், நம்ம எவ்வளவு பரிசுத்தர்களா இருந்தோம், நம்ம ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தேவஜனமா இருந்தோன்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா ஒருபோதும் அவர் நம்ம விட்டு விலகாத தேவனாய், அவர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நமக்கு நல்லவராய் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் நன்மையாய் நம்மை நடத்தினார். ஆமென். இந்த முதல் அடிகள் இப்படியாக சொல்லுகிறது, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோம். கடந்த ஒரு வருட காலம் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது கரடு முரடான பாதைகள் தான். ஹல்லேலூயா. வனாந்திரமான ஒரு பாதை தான். ஆனால் எல்லாவற்றிலும் அவர் நம்மை தோளில் மீது சுமந்து கொண்டு நடத்தினார். யாக்கோபை குறித்து யாத்ராகமத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, வெறுமையான பாலைவனத்திலும் ஊளையிடுகிற வனாந்திரத்திலும் கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். எப்படி நடத்தினார்? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தோள்களில் சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார். நம்மையும் கர்த்தர் ஒருவரே நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் குடும்பத்தை அவர் ஒருவரே நடத்தினார்? சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீரே எங்களை நடத்தினீர். ஒருவேளை பாதை கஷ்டமாய் கடினமாய் இருந்திருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் தாண்டி வர கிருபை செய்தார். எவ்வளவு பெரிய தேவன், நல்லவராய் இருந்தாரே, நமக்கும் நல்லவராய் இருந்தாரே. சேர்ந்து திரும்ப இந்த அடிகளை நம்ம பாட போறோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, ஆனால் ஆண்டவரே நீங்க என்ன தோளில் சுமந்து வந்தீங்களே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சேர்ந்து பாடலாமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. கண்ணீரின் பாதைதான், வனாந்திரமான பாதைதான். எல்லாவற்றிலும் அவர் கரம் நம்மோடு இருந்தது. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார். அந்த அன்புக்கு நம்ம பாத்திரவான்களா தெரியலையே, ஆனாலும் அவர் அன்பா இருந்தாரே, தோள்களில் சுமந்து கொண்டு போனாரே. அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார். நம் குடும்பத்தை சுமந்தாரே, நன்றி செலுத்துவோமா? என்னை தோளில் தூக்கி சுமந்தார். நன்றி அப்பா. சொல்லுவோமா? என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். அவர் நல்லவராய் இருந்தார், அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் வரத்திலும், என் போக்கிலும் எந்த நேரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த நேரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு அவர் வல்லவர். ஆமென். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. கஷ்டமான சூழ்நிலைகள்ல
கைவிடப்பட்ட சூழ்நிலைகள்ல அவர் நம்மோடு இருந்தாரே. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை அவர் நம்மை நடத்தினாரே, கண்மணி போல நடத்தினாரே. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சுவாசம் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே இயேசுவே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். பாடுவோம். எத்தனை முறை இடறினாலும் எல்லாவற்றையும் மன்னித்தாரே, எல்லா மீறுதல்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா குறைகளையும் மன்னித்தாரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை. உறுதியாய் சொல்ல முடியுமா? ஆராதிப்பேன் இயேசுவையே, ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலால் அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலால் அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவையே சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதிப்பேன் குடும்பமாக, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே 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 ஆராதிப்போம், பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீர்.
சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அவரை பாட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் நம் வாழ்விற்கு, நம் ஜீவனுக்கு, நம் குடும்பத்திற்கு நன்மை செய்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நிற்பது அவருடைய கிருபை. இந்த டிசம்பர் 15 நம்ம காண்கிறது அவர் கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் கிருபை. கடந்த நாட்கள் முழுவதும் காத்தாரே. இன்னொரு பாடலை கூட நம்ம சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த கடைசி மாதத்தில் கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆராதனை செலுத்துவோமா? ஒரு பழைய பாடல், இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடலாம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த செய்தாரே, மன்னன் இயேசு பாதுகாத்து நடத்தினாரே. பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசி தங்கிவிடும். தேவராஜ்யம் தேடி வந்தார், தேவ நன்மை தங்கிவிடும். துதி செய்தார் தடை நீங்கும், தேவ ஆசி தங்கிவிடும். இதயம் நன்றியுடன் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரப்பாதம் போற்றி வாழ்ந்தே எந்த நாளும் பணிகுவோம். ஆவி ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரப்பாதம் போற்றி வாழ்ந்தே எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். நிறைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்று ஆசீர்வாதமே. வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும்
கிருபை செய்தார். அந்த அடிகளை உணர்ந்து பாடுவீங்களா? ஆமென். பாதுகாத்தார், துணை நின்றார், கூடவே இருந்தாரே. நன்றியோடு சென்ற நாளில் சேர்ந்து சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே. பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே. தனிமையாயிருந்த சூழ்நிலைகள்ல அவரே நமக்கு துணை நின்றாரே. ஹalleluya. நன்றியோடு சொல்லுங்க. சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே. பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமை இயேசுவையே தினமே 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 ஹalleluya. அவரை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஹalleluya. தாவீது சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையும் என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஜெபத்தை அவர் தள்ளலையே? நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போதெல்லாம், நாம் உடைந்த இருதயத்தோடு ஜெபிக்கும் போதெல்லாம், நாம் விண்ணப்பம் செய்யும் போதெல்லாம், நாம் கூப்பிடும் போதெல்லாம் அதற்கு செவி கொடுத்தாரே. ஹalleluya. இந்த வருஷம் முழுவதும் செவி கொடுத்தாரே. இந்த வருஷம் முழுவதும் தன்னுடைய கிருபையை நம்மை விட்டு எடுபடாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து நின்றீரே. சென்ற நாளில் ஹalleluya நன்மை செய்தீரே, எங்களை பாதுகாத்து நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகள்ல பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு நன்றி செலுத்த. சொல்லலாம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்ம இன்னைக்கு நிற்பது அவருடைய கிருபை. கடந்த நாட்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமான நாட்கள், கண்ணீர் நிறைந்த நாட்கள், எல்லாவற்றிலும் அவர் கிருபை இருந்ததே. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னது போல சூழ்நிலைகள்லாம் தலைகீழா இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி வர கிருபை செய்தார். நன்றி செலுத்துவீங்களா? உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா வீணாய்த்தானே ஹalleluya. ஹalleluya. ஆராதிப்பேன் எலோஹிம், ஆராதிப்பேன் அடோனாய். யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா. ஹalleluya. கடந்த நாட்கள் ஒருவேளை சொல்லலாம், மனுஷர் எங்க தலையின் மேல் ஏறி போற சூழ்நிலை போன்று இருந்தது. தீயும் தண்ணீரையும்
கடந்து வந்தோம் என்று நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை செழிப்பான இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் கடந்த நாட்கள் முழுவதும் நான் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தேன், மனுஷர்கள் என்னை நிந்தித்தாங்க, என் தலையின் மேல் ஏறி போனாங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லலாமா? நம்மளை காண்கின்ற எல் ஷடாய் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். என்னை செழிப்பான இடத்துல தண்ணீர் அண்டையில, அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு வருகிற தேவனே, செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் தேவா. அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கடந்த வந்த பாதைகள் எப்படி இருந்தாலும் சரி, அவர் நன்மை செய்கிறவர். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. உம்மைத்தான் என் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் என் வாழ்வு ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் என் வாழ்வு ஆதாரம். திரும்ப சொல்லலாம், ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உம்மையே ஆதாரமாய் கொண்டிருக்கிறோம், உம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராத். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்காக யாவையும் செய்கிற தேவன், நம் கண்ணீரை காண்கின்ற தேவன், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிற தேவன். சொல்லுங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை, நம் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன். கரம் பிடித்து நடத்தினாரே, கண்ணீரை துடைத்தாரே. யெகோவா கரங்கள் உயரட்டும். நன்மை செய்தாரே, கிருபையாய் நடத்தினாரே, பள்ளங்கள்ல குழிகள்ல விழுந்த நம்மை தூக்கி எடுத்தாரே, கண்ணீரை துடைத்தாரே, கண்மலையின் மேல் நிறுத்தினாரே, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு வந்து விட்டாரே. ஸ்தோத்திரம். எல்லா கஷ்டங்கள்ல நெருக்கங்கள்ல இருந்து நம்மளை மீட்டெடுத்தாரே, விடுவித்தாரே, குடும்பத்தை நடத்தினாரே, பிள்ளைகளை போஷித்தாரே, தேவைகளை சந்தித்தாரே, நாம் நினைக்காத காரியங்களை, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை செய்தாரே. ஆராதிப்பேன்.
வருஷம் முழுவதும் ஆண்டவரே இதை செய்வீரா, அதை செய்வீரா, இந்த வருஷத்திலாவது செய்வீரா, இந்த மாதத்திலாவது செய்வீரான்னு காத்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்றீங்களா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், திராட்சை செடியில கனி இல்லாமல் போனாலும் என் தேவனை நான் துதிப்பேன், என் ரட்சிப்பின் தேவனை துதிப்பேன். இன்னைக்கு முழு இதயத்தோடு நம்மளை பாதுகாத்து நடத்தினாரே, கண்ணீரின் பாதையில ஒருவேளை ஆசீர்வாதங்களில் தடைப்பட்டு இருக்கலாம், ஆனா நன்மையாய் நடத்தினாரே, போஷித்தாரே, தேவைகளை சந்தித்தாரே, நம்மளை நிற்க வைத்திருக்கிறாரே, நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறாரே, ஆத்துமாவை மரணத்திலிருந்து ஜீவனை மீட்டெடுத்தாரே, பாவக்குழியிலிருந்து நம்மளை எடுத்தாரே, தூக்கி எடுத்தாரே, ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே. சொல்லலாமா? உள்ளத்து நாளத்துல சொல்லுங்க, நன்மை இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார், அவரை நான் துதிப்பேன், என் காலத்திலும் துதிப்பேன். நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவர். நம்மோடு இந்த ஆண்டை தொடங்கினவங்க இன்றைக்கு இல்ல, குடும்பத்தினர்ல இழந்துட்டாங்க, இன்றைக்கு நம்மை நிற்க வைத்திருக்கிறாரே. சொல்லலாமா? கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கரம் பிடித்து துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்த ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கும் எங்களுக்கு கொடுத்தீரே. உம்மை துதிக்க எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு சான்ஸை இன்றைக்கும் எங்களுக்கு கூட்டி கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். எல்லா துதி கனம மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.